1000 கோடி கிளப்பின் வளர்ச்சியை பார்ப்போம். பாகுபலி 2க்கு பிறகு தங்கார், RRR, KGF, சாப்டர் 2, ஜவான், புஷ்பா 2 போன்ற படங்கள் கிளப்பில் இணைந்தன. இந்த சாதனைக்கு தெலுங்கு, ஹிந்தி, கன்னட, தமிழ் போன்ற பல மொழி படங்கள் சேர்ந்துள்ளன. இது இந்திய திரைப்படங்களின் உலக வர்த்தக வலிமையை காட்டுகிறது. 1000 கோடி கிளப்பில் சேர்வது இந்திய திரையுலகில் தயாரிப்பாளர்களுக்கும், நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையாகவும் கருதப்படுகிறது. இப்போது 2025ஆம் ஆண்டு வெளியாகும் ரஜினியின் கூலி திரைப்படம் இந்த 1000 கோடி கிளப்பில் இணையுமா என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. அதிக வசூல் படைத்த தமிழ் திரைப்படங்களை பார்ப்போம். 2.0 ரஜினிகாந்தின் 2.0 என்பது இதுவரை அதிகம் வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் சர்வதேச சந்தைகளில் இருந்து கூட்டாக சுமார் ரூபாய் 656 கோடி வசூலித்துள்ளது. 2வது ஜெயிலர். ரஜினிகாந்தின் ஜெயிலர் தமிழில் 2வது அதிக வசூல் செய்த படம்னு கூட சொல்லலாம். உலகம் முழுவதும் ரூபாய் 600 கோடிக்கு அதிகம் வசூல் அடைந்துள்ளது. 3வது லியோ. விஜயின் லியோ முதல் 3 இடங்களில் ஒரு முக்கிய படமாகும்னு கூட சொல்லலாம். இது சுமார் ரூபாய் 593 கோடி வசூல் செஞ்சிருக்கு. படத்துல நடித்த பிரபல நட்சத்திரங்கள் மற்றும் பல மொழிகளில் வெளியீடு ஆகியவை இதன் வெற்றிக்கு காரணம் கூட சொல்லலாம். அடுத்ததா விக்ரம். கமலின் விக்ரம் படம் உலக அளவில் 446 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. இதில் பல்வேறு முன்னணி நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் வரலாற்றை படைத்த 2.0 மற்றும் ஜெயிலர் பட நாயகன் ரஜினிகாந்த் மற்றும் அதிக வசூல் படைத்த லியோ மற்றும் விக்ரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருவரும் கூலி படத்தில் இணைந்துள்ளதும் பல முக்கிய பிறமொழி நாயகர்களான ஆமிர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷஹீர் மற்றும் சத்யராஜ் போன்றவர்கள் இணைந்துள்ளதால் இந்த திரைப்படத்தின் மேல் உள்ள எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகமாகவே உள்ளது. அதிலும் இந்த திரைப்படம் இந்திய சினிமாவில் உள்ள 1000 கோடி கிளப்பில் இணையுமா என்று எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகரிச்சிருக்கு.